ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரசமலாய் வீட்லேயே எப்படி ரொம்ப சுவையாக செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரசமலாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மலாய் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு பால் காய்ச்சிக்குவோம். நம்ம பால் நல்லா தீயக்கூடாது, தீயாமல் அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. நல்லா பால் கொதிக்கணும். நான் இப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அது ரொம்ப சின்னதாக இருக்கனால பொங்கி வந்துருச்சுன்னா அப்புறம் கீழெலாம் வந்துடும் சொல்லிட்டு இதில் மாற்றிக்கிட்டேன். அடி பிடிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ சைடில் லெமனை கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வினிகர் இல்லை, ஸோ அதனால் நான் லெமன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இருந்தால் வினிகரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வினிகர் இல்லாதனால லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்படியே ஊற்ற வேண்டாம். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த லெமன் ஜூஸை அந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பால் லைட்டாக பொங்கி வரும்போதே சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம பால் ரெடி பண்ணும்போது அதுலேயே சேர்த்துக்க போகிறோம்ல. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ் லைட்டாக சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இது ஒரு 1 to 2 minutes ஓரளவுக்கு மிதமான சூடில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உடனே ஆட் பண்ணிடாதீங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அந்தளவுக்கு எல்லோவா இல்லை, ஏன்னா நம்ம பால் ரசமலாய்க்கு பால் செய்யும் போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்மளோட லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக தான் கலரணும். உடனே எல்லாத்தையும் மொத்தமாக சூடாக இருக்கும் போது ஊற்றி கலரக்கூடாது, ஹார்டாகிடும். நம்ம ரசமலாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதனால் ஒரு 1 to 2 minutes இது நல்லா கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். இப்போது இதில் நம்ம பொறுமையாக நம்மளோட லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். பொறுமையாக இதை சேர்த்துட்டு பொறுமையாக இதை கிண்டி விடுங்க. பொறுமையாகவே பண்ணுங்க. பொறுமையாக பண்ணிட்டு இருந்து தெரிஞ்சோடும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பண்ண வேண்டாம்.
உங்ககிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் போடுங்க. ஆக்சுவலாக வினிகர் தான் போடுவாங்க. வினிகர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றனால நான் லெமன் போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திரிய வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்மளுக்கு பால் தனியாக தண்ணி தனியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி க்ளீனான ஒரு கிளாத் ஒன்று போட்டுட்டு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம. சூடாக தான் இருக்கும். இப்போ இதில் லெமன் ஸ்மெல் போகணும்ல, அதனால தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அப்போதான் இருக்க லெமன் ஸ்மெல்லாம் போகும். இதில் லெமன் ஸ்மெல் போனோடனே நல்லா லைட்டாக வந்து நம்ம இதை அழுத்தி வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் வெளில எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே எதனாச்சும் ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க. நான் வந்து இந்த கல் வைக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் இப்படியே இருக்கட்டும். 2000 years later. இப்போ இதை வெயிட் எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச மலாயை இதில் போட்டு நல்லா இதை உடச்சி விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம சாஃப்டாக திரட்டணும். எவ்வளோ நீங்கள் சாஃப்டாக திரட்டுறீங்களோ அவ்வளோ நம்மளோட மலாய் சாஃப்டாக இருக்கும். பிரேக் ஆகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இருக்குல்ல, இது இந்த இடத்த வச்சு நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி, தெரியுதுங்களா? இது வந்து நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா திரட்டினோன்னே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது வந்து குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டே வந்து அடுப்பில் சுகர் சிரப் போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சுகர் சிரப் செய்ய. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து 6 கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம. இது நல்லா கொதி வரட்டும் ஃபஸ்ட்டு. இப்படி நல்லா கொதிக்கும் போது நம்மளோட மலாயை இதில் தூக்கி போட்டுக்கலாம். ஐ ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் சிரப்லேயே நல்லா இது வேகணும். இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து 10 to 15 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 2 பக்கமும் நல்லா இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெந்ததுக்கப்புறம் இதோட சைஸே நம்மளுக்கு நல்லா இதோட டபுள் மடங்கு பெருசாகிடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இது நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும் போது திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் 2 பக்கமும் வேகும். நம்மளோட சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி தண்ணியாகவே தான் இருக்கும், கெட்டியாக ஆகக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். நம்மளோட மலாய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க சைஸு ஃபர்ஸ்ட்டை விட எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த சுகர் சிரப்பில் போட்டிருக்கோம்ல, அந்த சிரப்லேருந்து ஸ்குவிஸ் பண்ணி நம்ம அந்த ரசம் செஞ்சு வச்சிருக்கோம்ல, அந்த பாலில் தூக்கி போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை வந்து தண்ணியில் கூட போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தண்ணியில் போடப்போ டைரெக்டாக தான் எடுக்க போகிறேன். நான் இப்போ 10 மினிட்ஸ் இது ஆறெல்லாம் வைக்க போகிறதில்ல, இது அப்படியே எடுத்து தான் அந்த பாலில் போட போகிறேன். எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துட்டு இதை வந்து பாலில் போட்டுக்கலாம். நம்ம பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரபடி ரசமலாய்க்கு ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அடுப்பில் வச்சு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா இதை வந்து தீய விடாமல் இதையும் நல்லா கிண்டிக்கலாம். தீயக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. பால் நல்லா பால் காசி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுகரு, நட்ஸு, அப்புறம் கலர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன்.
இதில் கொஞ்சோண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவும் பாதாமும் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்போ போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் போடுறனாலும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து திக்கா பால்கோவாக்கு நீங்கள் திக்காக்குவீங்களா அந்த அளவுக்குலாம் திக்காக்க வேணாம். ஓரளவுக்கு திக்காகணுன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கொதி வந்துடுச்சு. ஓரளவுக்கு பால் வந்து ஃபர்ஸ்டோட திக்காயிடுச்சு. இப்படி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டிருக்கோம்ல, அது ரெடி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசமலாயோட ரசம் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் இதில் ஃபஸ்ட்டு பாலில் போட்டுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சும்மா கார்னிஷ்க்கு வந்து பாதாம், அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா. இது ஆப்ஷனல் தான் போடுறது. உங்ககிட்ட சேஃப்ரான் இருந்தால் சேஃப்ரானும் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ரசமலாய் ரெடி. டேஸ்ட் பார்க்க சொன்னேன். ரசமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபுல்லா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா செஞ்சு நல்லா ஊறி நல்லா ஜூஸியா இருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சாஃப்டா இருக்கா? அம்மா சாப்பிட்டா இருக்கு, இன்னும் டேஸ்டா இருக்கு. சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இல்லாம கரெக்டா இருக்கு. அந்த சுகர் சிரப்ல இருந்து நம்ம எடுக்கிறதுனால சுகர் கரெக்டா இருக்கு. இல்லைன்னா ரப்பரா இருக்கும். சுகர் சிரப்போட பால்ல போடும்போது ரப்பரா மாதிரி இருக்கும் கடிக்கும் போது. இது வந்து சாஃப்டா இருக்கு. இதுல பால் தான் நிறைய ஊறும், அதுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்றது. சூப்பரா இருக்கு. நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். ஓகே, பாய்.